ஹாய் கைஸ், நம்ம வால்பாறை ட்ரிப்பு கிளம்பிட்டோம். வால்பாறை போயிட்டு வேறு கேரளா, ஆதிரப்பள்ளி அந்த மாதிரி போகலான்னு ஐடியா இருக்குது. இப்போக்கி எதுவுமே பிளான் பண்ணாமல் வால்பாறை இப்போக்கி கிளம்புறோம். ஃபஸ்ட் டைம் ரைடிங் ஜாக்கெட் போட்டு லாங்கில் ட்ரைவ் பண்ணுறேன். ஓகே, போன வீடியோவில் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் கைஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு. ஓகே கைஸ், நான் மித்ததெல்லாம் மோட்டோ பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். தெரியுது உங்களுக்கு ஹீல்ஸ்ல செம்மையா இருக்கு பாருங்க. அவ்வளோ பார்க்க நல்லா பனி வெஸ்ட் ஆகி நல்லா இருக்கு பாருங்களேன். இன்னும் வால்பாறை எப்படி இருக்குன்னு வேற தெரியல. நம்மளோட கூகுள் மேப்ல கரெக்டா ஒரு 11 o'clock அங்க ரீச் ஆயிருன்னு காட்டுது. ஏன்னா இது பழைய போனுங்க, அதனாலதான் பேட்டரி லெவல் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கு. பேட்டரி ஹெல்த் ரொம்ப லோவா இருக்கு. நான் கூகுள் மேப்புக்காக இதை வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு half an hourல நம்ம சிட்டியை தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் சிட்டியை தாண்டிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஜாலியா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு நாள் எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் போய் இது இந்த நம்ம ஹில்ஸ் எழுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அதோட பவர் கீழே நான் அனுபவிச்சிட்டேன். ஓகே, நம்ம நல்லா நார்மல் ரோட்ல நல்லா ஓட்டி நல்லா இதாயிருச்சு. ஹில் ஸ்டேஷன்ல எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை பிரேக்கிங் ரொம்ப கம்மியா இருக்குங்க இதுல. அதுதான் பிரச்சனை. R3ல என்ன ஒரு இஷ்யூனா, பிரேக்கிங் கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ஓரளவு. ஆனா இந்த வண்டிக்கு ஏத்த பவருக்கான பிரேக் கிடையாது. அதுதான் இதுல கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா நம்ம மற்ற வண்டி மாதிரி ABSஓ இல்ல அந்த ட்ராக்கான எதுவுமே கிடையாது. இந்த வண்டி இன்ஜினு, இந்த வண்டியில வர ஒயரிங்கே கிடையாதுங்க. பிரிச்சு பார்க்கும் போது என்னன்னா முன்னாடி ஹெட்லைட்டுக்கு வர ஒயரு, பின்னாடி நமக்கு அந்த டேஞ்சர் லைட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா அதான் அந்த இண்டிகேட்டர்ஸ், இதுக்கு வர ஒயர் மட்டும்தான் இதுக்கு. எனக்கு என்னடா அந்த அண்ணன் இந்த மாதிரி தம்பி நீ பிரேக்ல கொஞ்சம் அப்டேட் பண்ற மாதிரினா பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதான் செராமிக் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி அந்த செராமிக் பிளேட் போட்டுமே எனக்கு இந்த பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி சொல்றதுன்னா கரெக்டா இருக்குமான்னு தெரியலங்க. இல்ல நான் ஓட்டுற பவருக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியலங்கிற பத்தல. அதுதான் உண்மை. நானும் ஓட்டி அன்னைக்கு எப்படிதான் இடையில டக்குன்னு ஒருத்தர் குறுக்கால வந்துட்டாரு, பிரேக் அடிக்கிறேன், ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி வாபுல ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்பா தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க. ஆனா என்னோட எனக்கு ஏத்த பவர் இதுங்க. ஏன்னா எனக்கு நான் லோ சிசியா ஓட்டிட்டு எப்படின்னா R15, நம்ம டாமினார் 250, டாமினார் 400 அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ப்ளோசரு, அதான் சொல்றேன். எனக்கு ஒரு அந்த 300cc-க்குள்ளதான் நான் ஓட்டி இருக்கிறேன். ICC அதுதான் டியூல் சிலிண்டர் நான் ஓட்டினது கிடையாது. டியூல் சிலிண்டரா நான் முத இந்த வண்டியை நான் டியூல் சிலிண்டர் எடுக்கிறேன். அப்படி டியூல் சிலிண்டர் எடுக்கும் போது எனக்கு இன்னும் நல்லா பவரா இருக்கு எனக்கு ஓட்ட அப்படி ஒரு ஆனா இதுல ஒரு பெரியது என்னன்னா 7000 RPM தாண்டிருச்சுன்னா வச்சுங்களேன், அப்புறம் ஒரு பவர் இருக்கு இவனுக்கு. எப்பா மனுஷனே கிடையாதுங்க இவன். ஒரு மாதிரி மிருகம் மாதிரி மாறிடுவான். 7000 RPM அப்படியே நார்மலா இருப்பான். 7000 RPM தாண்டிட்டானா மனுஷன் வேற மாதிரி. இருங்க, நான் உங்களுக்கு இந்த நார்மல் ரோட்ல இழுத்து காட்டுறேன். இருங்க, இவனுக்கு அசால்ட்டுங்க. ஒரு 170, 160 அசால்ட்டா போவான். இந்த அந்த மீட்டரை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி போகாகும். எப்படின்னா அந்த நம்ம நார்மல் வண்டிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் அந்த ஒரு 100 தொட்டுட்டோம்னாலே கொஞ்சம் பொறுமையா ஏறும். 101, 100 அந்த 10க்கு அப்புறம் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா ஏறும். ஆனா இவன் அப்படி கிடையாதுங்க. ஏறினானா 100, நான் ஓட்டி எனக்கு 106 ஒரு 160 வரையுமே நல்லா தலைவன் சர்ருன்னு ஏறுவான். அந்த மீட்டர் தாங்க இவன்ல போதையே. சைடு கண்ணாடி பார்க்கவே மாட்டாராட்டுக்கு அண்ணன். ஐயோ, அவரே ஒன்றும் சொல்ல முடியாது. சப்போஸ் அங்க ரைட்ல யாராவது ஏறி இருந்தாங்கன்னா லெஃப்ட்ல அவர் ஏறிதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. சரிங்க, நானும் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாட் பண்றேன்.
நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆகும் கரெக்டாக டைம் வந்து 9:03 ஆயிடுச்சு. இன்னொரு 68 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். ஹைஸ் நம்ம ஹில்ஸ் ஏறுறோம். அல்டிமேட்டா இருக்கு இன்னும். ஆனா மேல இப்படிலாம் அந்த பெண்டு அந்த மாதிரிலாம் என்ன ஏறல. டேடி ஆஹா பறந்துட்டேன். அட்டா 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 அட்டா. கார் நீங்க தானே பாலையா? டேய் மாப்ளைஸ், டேய் குட்டி உக்காமுக்கா. ஆலியார் டேம் தொடுவானம். ஆலியார் டேம் இது பேக் சைடு நினைக்கிறேன் ஆலியார் டேமு. ஏன்னா நான் கூட வந்திருக்கேங்க வால்பாறைக்கு. ஏன்னா வால்பாறைக்கு அது போன வருஷம் நண்பர்களோட வந்தேன். இந்த வருஷம் நான் மட்டும்தான் இருக்கேன், நண்பர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் சூழ்நிலைங்க. எல்லாரும் ஒரு காலத்துல அவங்கவுங்க என்ன அவங்களோட பர்சனல் லைஃப் இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால எல்லாம் பிரிஞ்சாச்சு. செம்மையா இருக்குங்க. நான் நம்ம ஆளை இன்னமும் எதாவது நினைச்சேன் விட்டு விளாசுறான் நம்ம ஆளு. மாஸ் காட்டுறான் ஹீல்ஸ்லாம். நம்ம ஒரு இதே கிடையாது. எப்படின்னா நம்ம இந்த கீரை குறைச்சி போறோம், 3-4 கீரை அசால்ட்டா அடிக்கிறாங்க நம்ம ஆளு. அக்கா 4வது கீரை 5வது கீரை போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஜாலியா. கொஞ்சம் கூட நம்ம டாமினர்லாம் வந்து கிட்டத்தட்ட கீரை குறைச்சு போற மாதிரி இருக்கும். இப்ப 5வது கீரை போறான். நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலும் இதுல கிளட்ச் பிளேட் அசம்பிள் வேற சேஞ்ச் பண்ணுங்க. அது வேற ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது எத்தனை நாள் வேற வருதுன்னு தெரியல. அதுக்குள்ள நான் வேற ஓட்டிட்டு இருக்கிறேன். தலைவன் எங்கேயாவது போய் நிப்பாட்ட மாட்டாங்க. தலைவன் நல்லவனா சரியான காரணம். அப்படியே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் நல்ல எக்ஸாஸ்ட் போட்டுட்டு, ஆனா எக்ஸாஸ்ட் போடக்கூடாது, ஆனா போட்டுட்டு சூப்பர் பைக்ஸா ஒரு 10 பைக் வரணுங்க. சும்மா அழகா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கார் வரும் மாதிரி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சும்மா அல்டிமேட்டா இருக்கும். செம்மங்க. நம்ம 4 போடுங்க. 4 5 2 3 தொடவே தேவையில்லைங்க. 4 மேக்ஸிமம் நீங்கள் 4 தான். 4 3 4 அவ்வளவுதான். 2 1 போகவே தேவையில்லைங்க ஹில் ஸ்டேஷன்ல. என் தம்பி நான் பாட்டுக்கு இங்க பிளாக் பேசிட்டு இருக்கிறேன். என் தம்பி அதுக்கு மேல ஆமாங்கிறான். பாவங்க நான் கூட அடிக்கடி வெளியே வந்திருக்கதான் சொன்னல. அவன் வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். அவன் எப்படின்னா கிராமத்துல இருந்துட்டாங்க, வெளியே வந்ததே இல்லை. இப்ப நான் தான் கூட்டிட்டு போறேன். அப்படி ஓட்டுற ஆளே கிடையாது ஹில் ஸ்டேஷன்ல. நல்லா பொறுமையா பொறுமையா இல்ல, ஓரளவுக்கு டீசெண்டா ஓட்டுறேன். அந்த வண்டி நம்மளே ஒரு இதா மாத்துதுங்க. தலைவன் என்ன இதாக்குது சுறுசுறுன்னு. நம்ம 390 பார்த்திருக்கீங்களா? 390 வந்து நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு மாதிரி துருன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இவன். ஆனா 390ல சிங்கிள் சிலிண்டர் இல்ல டபுள் சிலிண்டர் அவ்வளவுதான். இதுல டாப் அண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அது சடன் வந்து கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சம்திங் நான் இதோட இது போட்டதில்ல, அந்த மாதிரி ரேஸ் எதுவும் போட்டதில்ல. போட்டோன்னா போடவும் மாட்டேங்க. ரேஸ்ல நான் போட மாட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. எப்படின்னா சும்மா நம்ம லோக்கல் யாராவது வந்து அண்ணே ஹார்ன் அடிங்கண்ணே, நானும் அடிக்கல அவரும் அடிக்கல. சரி
ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஹில் ஸ்டேஷன்ல ஆறு அடிச்சு பழகிங்களா, அதான் நமக்கு சேஃபு, வரவங்க அவங்களுக்கு சேஃபு. அவங்களும் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருப்பாங்க. இப்ப நானும் அப்படிதான், நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, விளையாடு எடுக்கிற ஞாபகத்துல நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி அவங்களும் ஏதாவது மேபி எல்லாத்துக்கும் ஏதாவது டென்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் போது மறந்துருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஹில் ஸ்டேஷன்ல வந்து கொஞ்சம் கவனமா ஹார்ன் அடிச்சு மேல கொஞ்சம் பார்த்துட்டே வந்து எதுக்கும், அதான் நமக்கு நல்லது. டேய் 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 மாப்பிள்ள டேய் டேய் தலைவா. நாளைக்கு நல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சுன்னா அதிரப்பள்ளி போறது பாருங்க, அடே செம்மையா இருக்கு. இந்த இடம் மட்டும் சிலு 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 சிலுன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வால்பாறையில வரும்போது எல்லாம் கார்ல தான் வந்திருக்கேன், பைக்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானு. ஏன்னா அதிகமா ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது கார்ல தான் வந்திருக்கோம். இனிமேல் ஃபுல்லா பைக் தாங்க. கார் என்ன யாரு வரனாலும் வேணா பாக்கலாம் விளாக்ல. பரவாயில்லைங்க அந்த அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இது வந்து பஸ்ஸுக்காரங்க ராலிக்காரங்க மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்க, பரவாயில்ல காருக்காரங்க இப்படி பண்ணும்போது பரவாயில்ல. ரோடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு, ரோடு ஃப்ரீயா இருக்கு, நல்லா அந்த நம்ம வியூ பாயிண்ட் சும்மா நின்று பாக்குற இடம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரோடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ புதுசா. பரவாயில்ல, போன டைம் நான் வந்ததுக்கு இந்த டைம் பரவாயில்ல நல்லா இருக்கு. போன டைம் வரலாம் 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்குங்க. அதுவும் வர வழியில இது ஒரு அந்த இது யானை பார்த்தேன், அப்புறம் ஒரு ஆடு பார்த்தேன். நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு. நம்ம சூஸ் பண்ண இடமும் ஓகே, வண்டியும் ஓகே. வண்டியோட வைக்கும்போது இன்னும் ஜம்முன்னு இருக்கு எல்லாம். சரிங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டு ஏதோ ரூம் எடுத்துட்டு நாளைக்கு காலையில அதிராப்பள்ளி போலான்னு இருக்கேங்க. இப்ப என்னால போக முடியும் வேண்டாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா காலையில போகும்போது எல்லாம் மிஸ்டோட இருக்கும்போது நல்லா இருக்கும். அதனால ஏன்னா ஆதிராப்பள்ளி நாளைக்கு காலையில போயிருவேன். நாளைக்கு போயிட்டு ஆதிராப்பள்ளில இருந்து கேரளா. எனக்கு மெயினா நாளைக்கு அது வேற, அது அப்புறம் சொல்றேன். நாளைக்கு அதுக்கு நாளை விழாக்குல ஒரு நல்லா இருக்கு, அது நான் சொல்றேன் என்னோட ஆசை என்னன்னு. நல்ல சத்தியமா ஒரு 9 மாசம் ஆயிடுச்சுங்க நான் வெளியே வந்து. அதனால அந்த சிட்டிக்குள்ள பொல்யூஷன் காத்த சுவாசிச்சு இது அப்படியே சுவாசிக்கும் போது என் மைண்ட்ல இருந்து அப்படியே உடம்பு அப்படியே ஃப்ரீயா ஆகுது. ரொம்ப இதா ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா நானும் கொஞ்சம் டிப்ரெஷன்ல போயிட்டேன், என்னால ஒரு ஓக்கு ஆயிடுச்சு. அந்த வண்டி ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னால வரவும் முடியல ஒரு சூழ்நிலையால. 9 மாசம் கிட்டத்தட்ட 9-10 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஹில் ஸ்டேஷன் போகாம இருக்கவே மாட்டேன். 3 months ஒன் டைம் நான் ஹில் ஸ்டேஷன் போறேன். திடீர்னு நான் இப்போ வராம இருந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி வெக்ஸ் ஆயிட்டேன். ஆனா எனக்கு ஐடியா பண்றேன். ஆனா கிளைமேட் நல்லா இருக்குங்க. இந்த டைம்ல யார் வேணாலும் வரலாம், தாராளமா சொல்றேன். கிளைமேட் அட்டகாசமா இருக்குது, தாராளமா வரலாம். என்ன எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா 2 kilometers தாங்க இருக்கு வால்பாறைக்கு. சரிங்க, சரி பாய்.